வணக்கம் நண்பர்களே. நாளொரு கதையில் இன்றைய கதை மதிநுட்பம். கதைக்கு செல்வோமா? சொல்பவர் எஸ் தண்டபாணி, பொள்ளாச்சி. அவனுக்கு எப்போதுமே சுக்கிர திசைதான். அவன் தொட்டதெல்லாம் பொன்னாகிறது. பிறந்ததிலிருந்தே அவன் சுகவாசி. கஷ்டம் என்பதையே அவன் அறிய மாட்டான். அதே வீட்டில் பிறந்த எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலை? வெற்றி என்பதை இதுவரை நான் ருசித்ததே இல்லை. எதையும் பல முறை செய்தால்தான் என்னால் எந்த ஒரு காரியத்தையும் முடிக்க முடிகிறது. காரியம் முடியும் போது நான் களைத்து போகிறேன். அதனால் அந்த வெற்றி எனக்கு வெற்றியாக தெரிவதில்லை. உரிய நேரத்தில் கிடைக்காத ஒன்றினால் என்ன பயன்? நாங்கள் இருவரும் ஒரே கல்வி தகுதி படைத்தவர்கள். சிறு வயது முதல் ஒன்றாக படித்து, ஒன்றாக விளையாடி, ஒன்றாக வேலை தேடி, ஒன்றாகவே இந்த நிறுவனத்தில் பணி சேர்ந்தோம். அவனுக்கு மட்டும் தனி மரியாதை. அவன் எது சொன்னாலும் நடக்கிறது. அதே வேலையை அதே திறமையுடன் நானும் செய்கிறேன். ஆனால் எனக்கு உரிய மரியாதை இல்லை. ஏன்? ஒன்றுமே புரியவில்லை. இந்த உலகத்தில் இந்திய கிரிக்கெட் டீமில் இடம் பிடிக்க எல்லா முயற்சிகளையும் செய்துவிட்டேன். ரஞ்சி கோப்பை ஆட்டங்களில் சாதித்திருக்கிறேன். நான் ஒரு ஆல்ரவுண்டர். எனக்கு பின் வந்தவர்கள் உரிய இடங்களை பிடித்து விட்டார்கள். ஆனால் நான் எப்போது அந்த 11 பேரில் ஒருவனாக இடம் பிடிப்பேன்? இது போன்று ஒன்றல்ல, இரண்டல்ல, பற்பல உரையாடல்களை நாம் கேட்டபடியே தான் இருக்கிறோம். ஏன் இந்த நிலை? சிலர் அவ்வப்போது புலம்புவதைப் போல் கடவுளுக்கு வேண்டியவர் வேண்டாதவர் என்று உண்டா? நாம் அனைவருமே அவர்கள் பிள்ளைதானே. இதை போன்ற முரண்பாடுகளுக்கு என்ன காரணம்? வாய்ப்புகள் அனைவருக்கும் கிடைக்கின்றன. சிலர் அதை சரிவர பயன்படுத்திக் கொள்கிறார்கள். பலர் அதை கோட்டை விட்டு விடுகிறார்கள். இதை பார்க்க பீகாரிய நாட்டுப்புற கதை ஒன்று உங்களுக்காக மலர்கிறது. அந்த பிரபலமான மந்திரவாதிக்கு பல சீடர்கள் இருக்கிறார்கள். தனக்கு தெரிந்த மந்திர தந்திரங்களை எல்லாம் தமது சீடர்களுக்கு சொல்லித் தருவதில் வஞ்சனையே காட்டவில்லை அவர். ஒருமுறை ஒரு மாபெரும் குதிரை பந்தயம் நடைபெற்றது. அதில் கலந்து கொள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 சீடர்கள் அவர் முன்னே நின்றனர். சங்கர், நாராயணன் என்ற அந்த 2 சீடர்களும் வெகு சிறப்பாக அனைத்து வித்தைகளையும் கற்று தேர்ந்தவர்கள். ஒரே அளவான திறமை படைத்தவர்கள். எனது அருமை சீடர்களே, இந்த போட்டியில் நீங்கள் வென்று நமது குருகுலத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும். மந்திரம் கால் மதி முக்கால் என்பதை நன்கு நினைவில் கொள்ளுங்கள். சீடர்கள் இருவருக்கும் ஆளுக்கு ஒரு குச்சி, பாட்டில் மற்றும் ஒரு காலணியும் அளித்தார் இந்த மந்திரவாதி. சங்கர், நாராயணா, இந்த 3 பொருள்களையும் கவனமாக வைத்திருங்கள். போட்டி ஆரம்பமானதும் நீங்கள் குதிரை மீது அமர்ந்ததும் இந்த குச்சியால் குதிரையை ஒரு தட்டு தட்டுங்கள். குதிரை 50 மைல் வேகத்தில் ஓடும். அடுத்த குதிரை முந்த நேர்ந்தால் இந்த பாட்டிலினால் குதிரையை தொடுங்கள். உடனே அது 100 மைல் வேகத்தில் பறக்கும். மீண்டும் வேகம் அதிகரிக்க இந்த காலணியால் குதிரையை அடித்தால் 150 மைல் வேகத்தில் மின்னல் என்ற பாயும். இதை பயன்படுத்தி வெற்றி கோப்பையுடன் என்னை சந்தியுங்கள். உங்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதம். பந்தயம் முடிந்தது. ஆவலோடு காத்திருந்த அந்த மந்திரவாதியின் முன்னே 2 சீடர்களும் வந்து நின்றார்கள். சங்கர் கையில் கோப்பை, முகத்தில் புன்னகை. நிலையை ஊகித்து கொண்ட மந்திரவாதி நடந்தது என்ன என்பதை விசாரித்தார். நாராயண் மந்திரவாதியை வணங்கி, ஐயா, எனது குதிரை குச்சியால் தட்டப்பட்டதும் 50 மைல் வேகத்தில் ஓட ஆரம்பித்தது. வேறொரு குதிரை முந்த முயல்கையில் தாங்கள் கூறியவாறு பாட்டிலால் குதிரையை தொட்டவுடன் அது உடனே 100 மைல் வேகத்தில் வேகம் பிடித்தது. மறுபடியும் வேறொரு குதிரை நெருங்கும் சூழ்நிலையில் குதிரையை காலணியால் அடித்தேன். இது 150 மைல் வேகத்தில் பறக்க ஆரம்பித்து விட்டது. ஆனால் நான் குதிரையிலிருந்து கீழே விழுந்து விட்டேன். அதனால் என்னால் வெற்றி பெற முடியவில்லை என்று முகத்தை சோகமாக வைத்து கொண்டான். சங்கர், நீ எப்படி என்றாய்? அதே நிலைதான் எனக்கும் குருவே. நான் கீழே விழுந்ததும் குதிரையின் வேகம் குறைந்தது. உடனே நான் அந்த காலணியால் என்னையே அடித்து கொண்டேன். அடுத்த நொடி என்னால் 150 மைல் வேகத்தால் மின்னலென பாய முடிந்தது. அதே வேகத்தில் சென்று குதிரை மீது ஏறி அமர்ந்து வெற்றி கனியை பறித்தேன். இந்த 2 சீடர்களும் ஒரே அளவில் திறமை படைத்திருந்து ஒரே மாதிரியான பொருள்களை பெற்று பந்தயத்தில் கலந்து கொண்டிருந்தாலும் கூட
திறமைகளை மீறி சமயோசித புத்தியை பயன்படுத்தி கொண்டதால் சங்கரால் வெற்றி பெற முடிந்தது. எனவே நம்மிடம் உள்ளவற்றை முழுமையாக பயன்படுத்தி வெற்றி பெறுவோம். வெற்றி பெற தவறியவர்கள் எதனால் அது கை நழுவி போனது என்பதை நிதானமாக யோசித்தால் அடுத்த முறை வெற்றி நம் கையில். அதற்குரிய பொருளை பயன்படுத்தினால்தான் முழு பயனும் கிடைக்கப்பெறும். அதை பயன்படுத்த தவறினால் அதனுடைய செயல் பயனற்று போகும். உதாரணமாக மின்விசிறியின் ரெகுலேட்டர், பலர் அதை பயன்படுத்துவதே இல்லை. மின் விசிறிக்குரிய சுவிட்சை மட்டும் பயன்படுத்துகிறார்கள். அதனால் நாளடைவில் என்ன ஆகிறது, அதன் வேகத்தை கூட்டவோ குறைக்கவோ ரெகுலேட்டரால் இயலாது. ரெகுலேட்டர் அதன் பணியை செய்யாது செயலற்று விடுகிறது. அதே போன்று தொலைக்காட்சியை ரிமோட் மூலம் மட்டுமே இயங்கி வந்தால் தொலைக்காட்சி பெட்டியின் பொத்தான்கள் செயலற்று போகாது. எனவே நம்மிடம் உள்ளவற்றை சரிவர பயன்படுத்தி பயன்பெறுவோம், முன்னேறுவோம். மீண்டும் நாளை மற்றொரு கதையுடன் சந்திப்போம். அதற்கு முன் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். கதை உங்களை நாடி தேடி வரும். நன்றி, வணக்கம்.